தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். நம்ம ஊரில் கூத்தாடி பையன் ஒருத்தன் இருக்கான். யாருன்னா திரு விஜய் அவர்களாம். இந்த கூத்தாடி பயலை பார்க்கறதுக்காக கூத்தாடி கூட்டம் ஒன்று கூடி வந்துச்சான். இந்த கூத்தாடி கூட்டம் வந்து கூடி வந்து செத்து போயிடுச்சு. 41 உயிர் வந்து செத்து போயிடுச்சு. இந்த கூத்தாடி கூட்டத்துக்கு என்ன டேஷுக்குடா நீ அரசு வேலையை தூக்கி கொடுக்குற? அரசு வேலை அந்தளவுக்கு வந்து சாதாரணமாக போயிருச்சா? அந்தளவுக்கு வந்து உனக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிருச்சா? அவனை போய் கூத்தாடி ஒருத்தன் பார்க்க வந்திருக்கான், கூத்தாடி பார்த்தவன் செத்துருக்கான், அவனுக்கு போய் நீ அரசு வேலை கொடுக்குறியே, அவனுக்கு போய் நீ காம்பன்சேஷன் கொடுக்குறியே, அவனுக்கு போய் நீ பணம் கொடுத்துருக்கியே, நீ உனக்கெல்லாம் விவரம் இருக்கா? அந்தளவுக்கு எங்கள் அரசு வேலையெல்லாம் சாதாரணமாக போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. லைக் வந்து சாதாரண கட்சிக்காரர் சொல்லலை, சாதாரண தொண்டர் சொல்லலை, நாம் தமிழர் கட்சியோட மீனவ பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தீரன் துரைமுருகன் சொல்லிட்டு ஒரு ஒரு படித்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் சொல்லிட்டு ஒரு படித்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தார். அதெல்லாம் பார்த்தா சத்தியமாக கேட்க முடியல, சகிக்க முடியல. வேணா நீங்களே கேளுங்களேன். அரசு வேலை இந்த கூத்தாடி பைய வந்து செத்து போன கூட்டத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்பவே அதை போய் முறையா அந்த மக்களோடு கலந்து ஆறுதலை சொன்னவர் செந்தமிழன் சீமான். இன்னைக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க. என்ன ஆங்கில ஏகாதிபத்தியத்தை ஆங்கிலேயர் எதிர்த்து குரல் கொடுத்த செக்கெழுத்த செம்மல் வந்த கூட்டமாடா? ஏற்கனவே அந்த கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துக்கெல்லாம் பல லட்சங்களை அறிவிச்சிட்டீங்க. அதை மீறி அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா இனிமேல் நடிகனை பார்க்க வந்தா கூட்டம் கூடுனா நமக்கு அரசு வேலைக்கு நமக்கு வந்து லட்சங்களை கொடுப்பாங்கன்னு இந்த மக்கள் நினைச்சிருவான்டா. இது நாடா இல்ல கூத்தாடி வாழும் கூட கூடாடா? கேடு கட்டவங்களா? முதலமைச்சரை திட்டாங்க, மயிரை புட்டிக்கிட்டாங்கன்னு வழக்க போடுங்கடா. நான் எதிர்கொண்டுக்கிறேன். இது நாடுலடா, கேடுகட்ட நாடுடா, கேடுகட்ட நாடுடா. ஒரு கூத்தாடி பையில பார்க்க வந்ததுக்கு 41 பேர் செத்து போயிட்டானா அவனுக்கு அரசு வேலைனா அவ்வளவு கேவலமா இருக்கா? மானம் கட்டவங்களா? கரெக்டாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. நேற்று தினம் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திமுகவோட வழக்கறிஞர் என்ன பண்றாரு, கரூருக்கு விஜய் போகக்கூடாது, கரூர் மக்களுக்கு விஜய் வந்து அரசு வேலை வழங்கக்கூடாது, கரூர் மக்களுக்கு காம்பன்சேஷன் வழங்கக்கூடாது, அந்த விட்னஸஸ் கலைஞ்சிரும், மேன்புலேட் ஆயிரும்னு சொல்லிட்டு திமுகவோட வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு போறாரு. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. போய் உச்ச நீதிமன்றம் காரி துப்பல் அவ்வளோதான், அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுருச்சு. நீ போய் அவர் அக்யூஸ்ட் லிஸ்ட்லே இல்லை, எஃப்ஐஆர்ல ஒரு பேர் கிடையாது, அவரு போய் நீ அக்யூஸ்டுங்கிறியே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? நீ எல்லாம் படித்து அட்வொகேட் ஆகிருக்கியா, என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்காத குறையாக கேட்டிருக்காங்க. என்னென்னா எஃப்ஐஆர் லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை, நீ எப்படி அவர் அக்யூஸ்டுன்னு சொல்லலாம்? நீ எப்படி அவரை வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி மனுவை தள்ளுபடி பண்ணி அமுச்சு விட்டாங்க. இது நேற்று நடந்துச்சா? இன்றைக்கி அவங்களோட தோழமை கட்சியான நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? மதுரை பெஞ்சில் எங்களோட உயர்நீதிமன்றம், நம்ம தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றத்தோட மதுரை பெஞ்சில் வந்து ஒரு மனுவை போட்டிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லக்கூடாது. அதே டாபிக், அதே ஸ்கிரிப்ட் தான். விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லக்கூடாது, விஜய் அவர்கள் காம்பன்சேஷன் வழங்கக்கூடாது, விஜய் அவர்கள் வந்து அரசு வேலையை வந்து அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு போட்டது யார் தெரியுமா? இந்த தீரன் திருமுருகன் சொல்லிட்டு என்ன பேசினார்ல, இதே வழக்கறிஞர் தான் இந்த வழக்கை வந்து மதுரையில் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, கள்ளக்குறிச்சியில் போன ஆட்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து பல பேர் உயிரிழந்தாங்க, மோர் தேன் 60. அந்த பல பேர் உயிரிழந்தவங்களுக்கும் பல லட்சம் ரூபா காம்பன்சேஷனை யார் வழங்கினா? முதலமைச்சர், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்கினார். அப்பேற்பட்ட பல லட்சங்களை மக்கள் காசை கொண்டு கொடுக்கும்போது இந்த வழக்கறிஞர்களும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் எங்கே போயிருந்தாங்க? அவன் நம்மளோட பணம் இப்படி போய் விரயமாகுது. எந்த டேஷுக்குடா குடிக்க வந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க வந்த குடிகார பயலுங்களுக்கு எங்கள் காசை கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா இல்லையா? கேட்கவே இல்லை. கூத்தாடின்னு சொல்கிறீங்களே, கூத்தாடியை பார்க்க வந்தாங்கன்னு சொல்கிறீங்களே, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை கதை என்று என்னோட பார்வையில் பார்க்கப்படுது. குப்பை கதையில் நடித்த, இப்போ சமீபத்தில் நடித்தவர், படத்தில் நடிக்கக்கூடாது, கூத்தாடி போன்று நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் யார்? அண்ணன் சீமான் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு கதையில் நடித்து தமிழ்நாட்டுக்கு அந்த கதை மூலமாக என்ன சொல்ல வந்தாருங்கிறது எனக்கு தெரில. அப்பேற்பட்ட ஒரு கதையில் நடித்து இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் நான் ஒரு நடிகர் ஆகணும், நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுல இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர், ஒன் ஆஃப் த பர்சன் யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள். அவர் இப்போவும் கூத்தாடியாக தான் இருக்கார், இப்போவும் பேச தான் செய்கிறார். இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், கடந்த காலங்களில் அவரோட வீடியோஸும் பார்த்துருக்கோம். அப்போ இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது எந்த கூத்தாடி கூட நீங்கள் இருந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு செல்லக்கூடாது, ஏன் செல்லலைன்னு இது வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ போகணுன்னு வரும்போது ஏன் போகிறாருன்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்களுக்கு சத்தியமாக என்ன பதில் சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. காவல்துறை தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். காரணம், கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணும்னு ஒரு மாண்பு இருக்குது.
உங்களுடைய மாண்பெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா லைக் வந்து தமிழர்களை ஈழ மக்களை கொன்னுட்டாங்க துரோகி வந்தேரிகள் இவனுங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள்லாம் வப்பாட்டிக்கு பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு திமுகவை கேவலமாக அசிங்கமாக பேசிட்டு நாளைக்கு வந்து சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு மேலே ஃபோட்டோ எடுக்கும்போது என் தம்பி உதயநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் எல்லாம் மாண்பு சித்தப்பா பெரியப்பா மக்கள் நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் இருப்போம், எங்களுடைய ஏதாவது நல்லது கெட்டதுன்னா நாங்கள் எல்லாம் பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்கார்றது எந்த விதத்தில் மாண்புன்னு தான் நான் கேட்குறேன். எல்லாரையும் ஓரம் கட்டினாங்க. ஸ்ரீலங்காவுக்கு ஒருத்தவங்க போனால் போதும், ஸ்ரீலங்காவுக்கு ஒருத்தவங்க அங்கே இருக்கக்கூடிய அதிபர்கிட்ட பேசினா போதும், ஒரு புகைப்படம் எடுத்தால் போதும், பாருங்கள் இங்கே வந்து தமிழ் மக்களுக்கே இவங்க துரோகம் செய்கிறாங்க, தமிழ் மக்களை கொண்டு குவிச்சா ஒரு குடும்பத்துக்கிட்ட போய் இவங்க புகைப்படம் எடுத்திருக்காங்க, கை கொடுத்துருக்காங்க, அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் ஓரங்கட்டின ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனால் இன்றைக்கி வந்து கூத்தாடின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வந்தேரி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளி மாநிலத்தவர் மொழி பேசுகிறவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறபடியே ஜாதியின் அடிப்படையில் குடியின் அடிப்படையில் விஜய் அவர்கள் ஒரு தமிழர், ஏன் அதை பாராட்டலை? ஏன் அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்டலை? மக்கள் தனக்காக தான் போய் மக்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்காக போனாப்புல, அங்கே அந்த ஆட்சியில் சரியான பாதுகாப்பு வழங்கப்படலை, இவங்களுக்கு கரெக்டான கட்டமைப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் காவல்துறையும் உளவுத்துறையும் பெர்மிஷனை கொடுத்தாங்க. அதை ஏன் கேள்வி கேட்கல? காவல்துறை கேள்வி கேட்கல, உளவுத்துறை கேள்வி கேட்கல, அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கல. நீ ஏன் போனன்னு தான் குத்தம். அப்போ எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? ஒருத்தர் போகிறாரு, அவர் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பெர்மிஷன் வாங்குறாங்க. காவல்துறை உளவுத்துறைக்கு நல்லா தெரியுது இவங்க கிட்ட கட்டமைப்பு இல்லைங்கிறது, டிவிக்கு கிட்ட கட்டமைப்பு இல்லைங்கிறது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் நல்லா தெரியும். இவர் பார்க்குறது 7000 5000 இல்லை 20,000 பேர்கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு நல்லா தெரியும். உளவுத்துறை சென்ஸ் பண்ணுறதுக்கு முடியலன்னா அப்போ உளவுத்துறை ஃபெயிலியர் தானே. எல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட கட்டமைப்பு இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, சாப்பாடு ஃபெசிலிட்டி இல்லை, காலையிலேருந்து வெயிலில் மக்கள் நிற்கிறாங்க. வெயிலில் மக்கள் நின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுச்சுன்னா இங்கே வந்து துயரங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு தெரியாத என்ன? தெரிஞ்சும் பெர்மிஷன் கொடுத்தது யார்? அந்த அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை ஒரு கேள்வி கூட கேட்காம அப்போ கள்ளச்சாராயம் பிரச்சனை நடக்கும்போது, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பிரச்சனை நடக்கும்போது அங்கே லட்சக்கணக்கான மக்கள் காசை வந்து இழப்பீடாக கொடுத்தாங்க. அப்பவும் கேள்வி கேட்காம இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்களே, எந்த விதத்தில் யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. தயவு செஞ்சு மக்கள் உங்களுக்கு புரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான டாபிக் வரேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை ஈஸியாக எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது எப்படி தான் இந்த சிஸ்டம் செயல்பட்டு இருக்குன்னு தான் எனக்கு புரியலை. இதை தாண்டி அருண்குமார்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் நேற்று தான் இந்த வழக்கறிஞர் ஸ்கேமு, இந்த அட்வொகேட் ஸ்கேமு, இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பிபி ஜிபி இந்த போஸ்டிங்லாம் பணம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்மளும் பேசியிருந்தோம். அது 2-3 நாட்களாக பேச்சு பொருளாக இருந்துச்சு. இந்த போர்டு மெம்பர்ஸ் எப்படி அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் யாரும் பேச்சு பொருளாக ஆக்கப்படலை, வெளியே தெரியலை. ஆக்சுவலாக இந்த டிஎன்இபி அதை தாண்டி டிஎன்ஹெச்பின்னு சொல்லிட்டு 2 துறைகள் இருக்குது. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதை தாண்டி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. அருண்குமார் என்ற நபர் யாருன்னா கரெக்டாக சொல்லணும்னா செந்தில் பாலாஜி அவர்கள் லைக் வந்து போஸ்டிங்ஸுக்கு நான் போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 700 கோடி கிட்ட பிரைட் பண்ணார், அதாவது ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு போன ஆட்சியில் இவர் வந்து வனவாசத்துக்கு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க தெரியுமா. ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக இவர் நெஞ்சு வெளி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு படுத்தாரில்ல, படுக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சருக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். இவர் வந்து செந்தில் பாலாஜியோட நெருங்கிய வட்டாரத்தில் செயல்பட்டு இருக்க ஒரு நபராக எல்லாருக்கும் அறியப்படுறாரு. இவருக்கு தான் இந்த ஆட்சியிலையும் டிஎன்இபி மற்றும் டிஎன்ஹெச்பி ஹவுசிங் போர்டு மற்றும் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஸ்டாண்டிங் கவுன்சில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்தாங்க, எப்படி டிவிக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, இது வந்து முதலமைச்சர் விஜய் அவரோட ஈஸியாக ஏமாற்றிட்டு கீழே இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்டிங்கை ஈஸியாக விற்றாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பேற்பட்ட ஒரு போஸ்டிங் தெரியுமா இந்த ஸ்டாண்டிங் கவுன்சிலுங்கிறது. அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹவுசிங் போர்டு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் சேலம் மற்றும் கோயம்புத்தூரில் என்ன லேண்ட் அக்வசிஷனாக இருந்தாலும் சரி, லேண்ட் டிஸ்பியூட்டாக இருந்தாலும் சரி, என்ன கேசஸாக இருந்தாலும் சரி, லேண்டு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் ஒட்டு மொத்தத்தையும் ஹவுசிங் போர்டு யார் யாருக்கு ஒதுக்கணும், யார் யாருக்கு எங்கேருந்து மக்கள்கிட்டேருந்து அந்த இடங்களை வந்து அரசு நிலங்களாக எடுக்கணும், அதில் வந்து என்னென்ன கட்டுமானங்களை யாருக்கு டெண்டர் கொடுக்கணும், யாருக்கு அந்த ஒர்க்கு கொடுக்கணும், ஒட்டுமொத்த விஷயத்தையும் டிசைட் பண்ணிட்டு அதை லீகலாக ப்ரொசீட் பண்ணக்கூடிய நபர் அந்த அப்பேற்பட்ட போஸ்டிங் தான் ஸ்டாண்டிங் கவுன்சில் என்ற போஸ்டிங். இது யாருக்கு இந்த ஆட்சியிலையும் கொடுத்துருக்காங்க, போன ஆட்சியிலையும் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதாங்கிறது தெரியல. தயவு செஞ்சு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. காரணம் என்னென்னா, இது மாதிரி பல விஷயங்கள் பல டிபார்ட்மெண்ட்ஸில் பல போர்டுகளில் போயிட்டுருக்கு, பல வாரியங்களில் போயிட்டுருக்கு. எனக்கு காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா, செந்தில் பாலாஜி அவரோட தொகுதி எது? கோயம்புத்தூர்.
கோயம்புத்தூர் தொகுதியில் இன்றைக்கி அப்பாயின்ட் செய்யப்பட்ட இந்த ஸ்டாண்டிங் கவுன்சில் யார்? அருண்குமார் என்ற செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அறியப்பட்ட நபர். அப்போ இவர் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு எங்கே இருக்குது? இபி, அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டில் அவருக்கு சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது. அப்போ இந்த வழக்குக்கு அரசு தரப்பாக வாதாடக்கூடிய மிஸ்டர் அருண்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு பார்ஷியாலிட்டி இல்லாமல், இவர் சார்பும் இல்லாமல் அவர் சார்பும் இல்லாமல் செயல்படுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் போய் சேரணும், காதில் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன். காரணம்னா, இதுக்கு முன்னாடியே இருந்த நபர்கள் தான், கீழே இருந்த நபர்கள் தான். ஏன்னா நேற்றுக்கு நம்ம ஒரு விஷயம் பேசினோம். எங்களுடைய பத்மநாபுரம் தொகுதியில் இப்படி ஒரு திமுகவை சார்ந்த நபருக்கு தான், ஏற்கனவே இருந்த விஜய் அவர்களை விமர்சித்து வந்த ஒரு நபருக்கு தான் மறுபடியும் பிபி போஸ்டிங்கை போட்டிருக்காங்க, மறுபடியும் அரசு வழக்கறிஞர் போஸ்டிங்கை போட்டிருக்காங்கன்னு நான் பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். மாவட்ட செயலாளர் லைன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. கன்னியாகுமரி மாவட்டத்தோட டிவிக்கோட மாவட்ட செயலாளர் அந்த வட்டத்துலேருந்து. என்னென்னா, நாங்கள் ஒரு வழக்கறிஞர் ரெஃபர் பண்ணோம். டிவிக்கே சார்ந்து டிவிக்கே கட்சிக்காக உழைச்ச ஒருத்தங்களுக்கு ரெஃபர் பண்ணோம். ஆனால் போட்டது யாருக்குன்னா, திமுக கவுன்சிலுக்கு, திமுகவை சார்ந்த வழக்கறிஞருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போட்டது எல்லாமே யார் யாருங்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். அவர் காதுக்கு இது போய் சேர்ந்தால் மட்டும்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு ஊழல்னா கூட அது அவங்களுக்கு பாதிப்பே கிடையாது. மாட்டு கட்சிக்காரங்களுக்கு 5 லட்சம் 50 லட்சம் 5 கோடி 20 கோடி ஊழல் பண்ணால் கூட 1 இல்லை 10 கேஸ் தான், 10ல் 20வது கேஸ் தான், 20ல் 21வது கேஸ் தான். ஆனால் புதுசாக மாற்றம்னு சொல்லி வந்த முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு அவரோட ஆட்சியில் ஏதாவது ஒரு கெட்ட பேர், எங்கேயோ யாரோ ஒருத்தங்க திமுககாரங்களோ அண்ணா திமுககாரங்களோ ஏதோ ஒரு கட்சிக்காரங்களை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க கீழே, அவங்க ஒரு கெட்ட பேர் ஒரு ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு வைக்கலாம், அதோட ஒட்டுமொத்த கிரெடிட்ஸை யாருக்கு போய் சேரும் தெரியுமா? முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு. ஸோ மக்கள் முடிஞ்சோட இதை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சோட இதை தெரியப்படுத்துங்க. அரசு தரப்பில் அவங்களோட கன்சென்ட் இது போகணுங்கிறது என்னோடய விருப்பமும் கூட, மக்களோட விருப்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.